நாங்க நடந்து போய் உதவி செய்ய போறோம். என்ன தம்பி, நடந்து போகணும்? நடந்து போகலாம் தானே ட்ரிங்கோ? நடந்து போயிலா? ரைட். அப்ப நானும் தம்பி வந்து நடந்து போய் உதவி செய்ய போறோம். வேண்டா இந்த மாசம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமா செய்யணும்ன்றதுக்காக வடிவா நாங்க வந்து ஸ்ரீலங்கா கொடியெல்லாம் வந்து என்ன குத்திட்டு பேட்டி பாய்ஸ் கொடியும் குத்திட்டு நாங்க நடந்து போயிட்டு ட்ரிங்கோ அம்மாவுக்கு வந்து உதவி செய்ய போறோம். மாமா போலீஸ் இந்தல கத்தாரனே. ஓ போலீஸ் இந்தல கத்தாரனே. ඔයයි නම මොකක්ද? හලෝ ඔයාගේ නම මොකක්ද? හරි හරි ඔය කොයිද ඉන්නේ? ඔයාට බැටි බොයිස් කියලා දන්නවද? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். கடந்த நாளைக்கு பிறகு வந்து உங்களோட நான் கதைக்கிறோன்னு சொல்லி ஒரு ஆசையில் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க உங்களோட பேசுகிற வீடியோவாக வந்து இருக்க போகுது. அதோட வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோவாக வந்து இருக்க போகுது. 2 விஷயம் இந்த இருக்கிற வீடியோவில் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ நான் நிற்கிற இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் கல்லடி என்ற இடத்துல பீச், அந்த பீச்சுக்கு பக்கத்தில் சவுக்கடி இது வந்து இருக்குது. அந்த சவுக்கடியில் இருந்து கொண்டு தான் உங்களோட நான் இப்போ பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரிங்கோ அம்மாவோட வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே போல் வந்து நானும் ஒரு 2-3 வீடியோஸ் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து செஞ்சுருந்தேன். நானும் தம்பியும் போயிருந்தோம். அதாவது மோட்டர் வெஹிக்கிளில் போயிட்டு அவங்களோட பிரச்சனையை பார்த்து அவங்களுக்குரிய மாதாந்த உதவி என்ற ஒன்றை வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வந்து தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற 3 மாதமும் நான் வந்து 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் வெஹிக்கிளில் தான் போயிட்டு உதவி வந்து செய்திருந்தேன். அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் வந்து வெளிக்கிட்டு போயிருந்தேன். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நடந்து போய் உதவி செய்ய போகிறோம். என்ன தம்பி, நடந்து போகணும்? நடந்து போகலாம் தானே ட்ரிங்கோ? நடந்து போயிலா? ரைட். அப்போ நானும் தம்பி வந்து நடந்து போய் உதவி செய்ய போகிறோம். வேண்டா இந்த மாதம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக செய்யணும்ன்றதுக்காக வடிவா நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா கொடியெல்லாம் வந்து என்ன குத்திட்டு பேட்டி பாய்ஸ் கொடியும் குத்திட்டு நாங்கள் நடந்து போயிட்டு ட்ரிங்கோ அம்மாவுக்கு வந்து உதவி செய்ய போகிறோம். அப்படி என்று சொல்லி இல்லை, இது வந்து ஒரு ஜோக்காக வந்து சொன்னால் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் எனக்கு வந்து போய் கொள்ள இயலாது. இப்போ என்னென்னா இந்த பைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக வந்து இருக்குது. பைக்கையும் ஒருக்கா சர்வீஸுக்கு வந்து போடணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் அம்மாவுக்கு வந்து அந்த காசை வந்து கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு ட்ராவலிங்குக்கே எனக்கு வந்து கூடுதலாக காசு வந்து செலவாகுது. அடுத்தது டைம் பிரச்சனை, அடுத்தது வந்து தூரமும் கூடன்றனால என்னால் இப்போ அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் ஏழாமல் இருக்கிற காரணத்தினால எனக்கு வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறன்றது மிகவும் கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த டைமுக்கு நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் உதவியில் வந்து செய்யலாம். ஆனால் அது எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து எப்படி சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் போய் உதவி செய்யணும், அவங்களோட நிலைமையை பார்த்து செய்யணும்ன்றது தான் இந்த விருப்பம். என்ன பிரச்சனை வந்தாலும் போகணும்ன்றது தான் நான் வந்து செய்கிறேன். நான் இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த குமரனோட பிரச்சனைக்கு வந்து அவரை ஹெட்டனுக்கு மெனக்கிட்டு போனோம். அதே போல் வந்து எனக்கு போய் அந்த உதவியை செய்யணும்னு சொல்லி விருப்பம். ஆனால் இப்போ சூழ்நிலை வந்து சரியில்லாமல் இருக்குது. அதாவது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற காரணத்தினால இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு 20,000 ரூபா காசை வந்து நான் இந்த அம்மாவுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அதாவது இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கலை. அப்போ நானும் கேட்டுக்கொண்டு இருந்தேன், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க சொன்னால் எனக்கு வந்து உங்களோட பேங்க்குக்கு வந்து டிரெக்டாக வந்து போடுறது வந்து எனக்கு பெரிய ஒரு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி கொண்டு இருந்தேன். அப்போ அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஆளுமே இல்லாத மகன் யாரும் இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. பிறகு நம்மளோட அண்ணா போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு வந்து அண்ணா கொடுத்த காசை வந்து போடுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் உண்டு. அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே வரக்குள்ளே வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்ல காசை வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் வந்து அவசர தேவையில் வந்து வரக்குள்ள அந்த காசை வந்து எடுத்து செலவழிக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு எனக்கு காலையில் வந்து கால் பண்ணி கழிச்சிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் வந்து எனக்கு ஒரு நல்ல நடந்துட்டுன்னு சொன்னால் பேங்க் அக்கௌண்ட் வந்து இவங்க வந்து திறந்தனால இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து காசு வந்து போடலாம். ஆனால் இப்படியே அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டுக்கொண்டு இருக்க மாட்டேன். இந்த மாதம் தான் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து போடுவேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அடுத்த மாதம் இன்னும் கஷ்டம் வந்தாலும்
நான் ட்ரிங்கு அம்மாட்ட வந்து போய் அவங்களோட நேரில் போனால் தான் நான் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து விளங்க முடியும். அதே போல் வந்து ட்ரிங்கு அம்மாவும் வந்து நான் இன்றைக்கு கோல் கதைக்கக்குள்ளே வந்து இதுக்கு முதல் நாங்கள் இப்போ கோல் கழிச்சிட்டு தான் இந்த வீடியோ வந்து செய்யணும். கோல் கதைக்குள்ளே சொன்ன விஷயம் என்னென்னா, மகன் நீங்கள் கட்டாயம் வரணும், நீங்கள் வந்து உங்களை பார்த்தா தான் எனக்கு வந்து சந்தோஷம், எனக்கு வந்து 100% வருத்தம் வந்து இருக்குன்னு சொன்னால் உங்களை பார்க்கக்குள்ள அது 50% குறையும். அப்போ நான் சொன்னேன் அது என்னண்டு அப்படி குறையும், இல்லைம்மா நீங்கள் நம்பலையா அப்படி இப்படின்னு சொல்லி காய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு பிள்ளைகள பாசம் உண்டு அவங்களுக்கு இல்லை, அதனால தான் வந்து என்மேலேயும் வந்து ஒரு அந்த பாசத்தை வந்து அவங்க உண்மையா தாராங்கன்னு. அந்த பாசத்தின் நிமித்தம் வந்து என்னாலேயும் நானும் வந்து பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். என்னதான் வந்து நான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, பாசம் என்று வரக்குள்ள வந்து அந்த பாச கயிற்றுக்கு வந்து நான் வந்து கட்டுப்பட்டவனா வந்து போயிடுவேன். அதே இது வந்து ஒரு ஆள் வந்து கேமை கட்டு நீ இதை வந்து செய்யக்கூடா, நீ அப்படி இருக்கக்கூடா, இப்படி இருக்கக்கூடா, உனக்கு வந்து இப்படி செய்யும் அப்படி செய்யும்னு சொல்லி என்னோட சண்டைக்கு வந்து என்னோட கோவமா ஒரு ஆள் வந்து அப்படி வந்து மூவ் பண்ணி வரக்குள்ள வந்து நான் அதுக்கு அடிப்பணிஞ்சு போக மாட்டேன். நானும் பிடிச்ச காலுக்கு 2 கால் 3 கால்னு சொல்ற ஆள் தான். நானும் அவங்களோட ஃபைட் பண்ணுவேன். ஆனா இப்படி ஒரு பாசமா வந்து அந்த பாசத்தை வந்து அள்ளி தரக்குள்ள வந்து அந்த பாச கயிற்று என்னை வந்து சுற்றி கட்டி போட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்னால் ஒன்றுமே செய்யலை. உண்மையாகவே ஒரு அம்மா என்ன ஒரு அம்மாவோட பாசம். அதே போல் இந்த யூடியூப் வந்து திறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சில விஷயங்களை வந்து இந்த யூடியூப் ஊடாக நான் உங்களுக்கு சொல்லணும். சொல்லிவிட்டு இந்த இருக்கிற அம்மாவுக்கு வந்து கடைசியாக உதவியை வந்து செஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து முடிப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற ஹெல்பிங் வீடியோ வந்து நான் வந்து இப்போ வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேனே. ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 பேர் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்கிறதுக்காக வந்து பணம் வந்து அனுப்பி கொண்டிருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒரு 2-3 பேருக்கு வந்து மாதாந்த உதவியும் வந்து எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக வந்து அந்த உதவியை நாங்கள் வந்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து இப்படியே வந்து போய் ஒன்றுக்குள்ளே வந்து நான் இப்போ சொல்ல வார விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வியூவர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து இருக்கும். இப்போ இப்போ எந்த வீடியோ வந்து நான் ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணுறேன், அந்த வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. பார்த்து உங்களோட மனசுக்குள்ளே வந்து நிறைய கேள்விகள் வந்து வரலாம் என்ன. இப்போ வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்து கொண்டு நீங்கள் என்னடா இப்படி செஞ்சுருக்கலாம், என்னடா அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணாமலே மனசுக்குள்ளே நினைப்பீங்க. அப்போ உங்களோட கேள்விகள் எப்படிப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம்னு சொல்லி நானாகவே யோசித்து நானாகவே யூகித்து ஒரு 2-3 கேள்விக்கு விட வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட எதுவும் வந்து நீங்கள் கதைக்கணும்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் ஃபோன் நம்பர் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுற ஊடாக என்னோட நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அதையும் தாண்டி எனக்கு கால் பண்ணி பேச உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாகவும் என்கிட்ட வந்து கேள்விகள் கேட்கலாம். நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து ஆரோக்கியமான கேள்விகள், நல்ல கேள்விகளாக இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை வந்து பண்ணுவோம். முதலாவது விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், நானே வந்து அந்த கேள்வியை கேட்டு நானே வந்து ஆன்சர் வந்து சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த இருக்கிற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு பிறகு அண்ணாவை பற்றி நான் காய்ச்சி போட்டதுனால வந்து எனக்கு நல்ல ரீச் வந்து கிடைச்சிருந்துச்சு. அதன் ஊடாக வந்து எனக்கு மொனிட்டேஷன் வந்து கிடைச்சிருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து போடுற வீடியோஸுக்கு வந்து பெருசாக வந்து ரீச் வந்து போகலை. அப்போ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் மிகவும் கவலையாக தான் இருந்தேன். ஆனால் காலங்கள் போக 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 நிறைய விஷயங்களை வந்து இதன் மூலமாக படித்து கொண்டேன். இந்த யூடியூப்புக்கு வந்து யூடியூப்பில் வந்து இருக்கிற விஷயங்கள், அல்கோரியம் என்ன நடக்குது என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து படித்து கொண்டேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் ஒரு யூடியூபராக வந்து நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் உண்மையாக இருந்து யூடியூப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச்சுக்கு வரலாமான்னு சொல்லி கேட்டால் ஒரு 50% தான் சொல்லுவேன். இது ஒரு பொய்யா வந்து இருந்து ஒரு 100% ரீச்சுக்கு வரலாமான்னு கேட்டால் 100% சொல்லுவேன். பொய்யா வந்து யூடியூப்பில் வந்து இருக்கணும்னு சொன்னால் எப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ எப்படி சொல்கிறேன், ஒரு கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அப்படி ஒரு நெகட்டிவான ஒரு வீடியோ வந்து இந்த யூடியூப்பில் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மூலமாக வந்து அந்த வந்து நிறைய பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூட. இதை வந்து நான் இந்த என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம கல்லனா வந்து இருக்கணுமா என்று அப்படி சொல்ல வரல. இந்த கண்டென்ட்ல நாங்கள் ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து போட வேண்டி இருக்கு.
இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க இந்த செய்ற ஹெல்பிங் வீடியோஸ் இருக்கு தானே, இந்த ஹெல்பிங் வீடியோ எல்லாமே வந்து 100% எங்கட முழு அது என்ன சொல்றோம், முழு எஃபர்ட்டையும் வந்து போட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்க வந்து எடுக்கிறது. இப்ப என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு இடங்களும் வந்து ஒரு தூர இடங்கள் இருக்கும். அதேபோல வந்து கஷ்டப்பட்டு ஆள்கள்ற பிரச்சனையெல்லாம் கேட்டு, அவங்களுக்குரிய சரியான தீர்வ குடுத்து, அதன் மூலமா வந்து வார காச திரும்பி ஒரு வீடியோவா செஞ்சு அவங்களுக்கு குடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்ப ட்ராவலிங் காஸ்ட்ல இருக்கலாம், அடுத்து வந்து வீடியோ எடுக்கிற காஸ்ட்டா இருக்கலாம், நாங்க ட்ராவல் பண்ண போக்குல வந்து நாங்க சாப்பிடுற காசா இருக்கலாம். இப்படிலாம் வந்து நெறைய காஸ்ட், ரைட்? அப்ப இந்த இவ்வளோ பிரச்சனையும் வந்து தாண்டி ஒரு இடத்துக்கு போய் நாங்க வந்து உதவி செஞ்சுட்டு வந்து, அத ஒரு வீடியோவா எடுத்து அது நாங்க போயிட்டு வந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன பொறுத்தவரையில ஒரு ஒரு 4, 5 மணி நேரம் போகும் எங்களுக்கு அந்த வீடியோவையே மேக் பண்றதுக்கு. தம்பிக்கு தெரியும். தம்பி வந்து இரவு பகலா வந்து வீட்ல இருந்து என்னோட இருந்து வந்து எடிட் பண்ணுவான். அப்ப எடிட் பண்ண இப்ப 1 மணி நேரம் ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னா, 1 மணி நேரம் அந்த வீடியோவ நாங்க கேட்கணுமே. கேட்டா தான் அதுல வந்து எதுவும் பிழைகள் இருந்தா துண்டா வெட்டி போடலாம். அப்ப இப்படிலாம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டும், எங்களுக்கு வந்து நினைச்ச மாரி ஒரு ஒரு ரீச் வந்து ஒரு ரீச் லெவல் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஆனா எனக்கு கவலை தான். ஆனா நான் விடுறதா இல்ல. முடிஞ்ச அளவு போராடி கொண்டு தான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவு சாகு மட்டும். சரியா? எந்த உடம்புலேருந்து எந்த உயிர் வந்து போகும் வரை இந்த யூடியூப்பை விட்டு நான் போறதும் இல்ல. முடிஞ்ச அளவு நான் செய்றேன். அப்ப இப்படியே செஞ்சு கொண்டு போக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாமே வந்து ஸ்லோ டவுனா தான் போகுது. ஆனா வேற வீடியோஸ் வந்து செய்ய போக்குல வந்து அதுக்குரிய ரீச் வந்து கிடைக்குது. ஆனா அந்த வீடியோ மிகவும் ஈஸி. இப்ப சொல்ல வர விஷயம் அதான். இப்ப நான் வந்து வேற ஒரு கன்டென்ட் இப்ப ஒரு ஆட்டோ விற்பனைக்கு உண்டு, ஒரு மோட்டர் பைக் விற்பனைக்கு உண்டு, வளவு விற்பனைக்கு உண்டு, இந்த இடத்துல இந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி, அப்படி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறனால எனக்கு ரீச் வருது. ரைட், நீங்களே பார்க்கலாம். என்ட யூடியூப்ல போயிட்டு 15K 20K எல்லாம் ரீச் போயிருக்கு. அப்படியான கன்டென்ட்டுக்கு. ஆனா அந்த வீடியோஸ் வந்து செய்யறது மிகவும் ஈஸி. ஆனா நான் ரீச்சுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் செய்றேனான்னு சொல்லி கேட்டா, ஹெல்பிங்கை பொறுத்தவரையில அது இல்ல. உண்மையாவே 100க்கு 100% நான் அதை எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு வகையில ஒரு 100 200 பேர் பார்த்தா, அந்த மக்கள் அந்த அவங்களோட கஷ்டம் வந்து இந்த வீடியோ ஊடாக வந்து முடியுதா? அவனோட பிரச்சனை முடியுதா? என்றதுதான் என்னோட மெயின் பர்ப்பஸ். அடுத்தது வந்து இந்த இருக்கிற வேலையை இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், இதை ஏன் நீங்க வந்து செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்க தானே, இப்ப ஆட்டோக்கு ரீச் ஆகுது, வேற கண்ணு ரீச் ஆகுது, வேற வீடியோ செஞ்சுட்டு போலாமேன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. நான் வந்து இந்த இருக்கிற ஃபீல்டுக்குள்ள விரும்பி தான் வந்தேன். ஏன்னா இன்னொரு ஆளுக்கு வந்து நாங்க உதவி செய்யணும். இன்னொரு ஆளுக்கு வந்து நாங்க வந்து இருக்கும் வரையில வந்து இன்னொரு ஆளுக்கு பிரயோசனமா வந்து இருக்கணும். ஒரு மெழுகுவர்த்தி போல வந்து இருக்கணும். இன்னொரு ஆளுக்கு பிரயோசனமா இருக்கணும் என்ற காரணத்தினால தான் இந்த இருக்கிற வேலையை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், இந்த வேலையை வந்து நான் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிற காரணம். அப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்ற, ஒரு பெர்சனலாகவும் யோசிப்பீங்க. இவன் பாவம் வீடியோ வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறான், இவனுக்கு ரீச் இல்லை, என்ன செய்ய போறானோன்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்ற ஆட்களும் இருக்கு. எனக்காக வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஆட்களும் இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இருக்கிற யூடியூப் வந்து நான் தொடங்குறதுக்கு முதல் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றேன், நிறைய பேரை வந்து தெரியாது. அப்ப எனக்காக இருக்கிற உறவுகள் எல்லாம் மிகவும் குறைவா தான் இருந்தது. இந்த யூடியூப் திறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கென்று சொல்லி ஒரு இரத்த சகோதரங்கள் போல, ஒரு உண்மையான அம்மாமார், உண்மையான அப்பாமார் என்று சொல்லி எனக்கென்று சொல்லி கடவுள் வந்து தந்திருக்கார். உண்மையா அதை நினைக்கக்குள்ள வந்து என் லைஃப்ல வந்து உண்மையாவே எனக்கு பெரிய சந்தோஷம். இப்ப எப்படி சொல்றேன், நான் பெருமையாவே சொல்லுவேன். எனக்கு வந்து ஆஸ்திரேலியால வந்து ஒரு அம்மா வந்து இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெர்மனி நாட்டிலேயும் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கு. கனடா நாட்டிலேயும் ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கு. இப்படி வந்து நிறைய நாடுகள் நிறைய நாட்டுல வந்து நான் உரிமையா பேசுற மாரி. இப்ப எப்படி சொல்றேன், இந்த யூடியூப்ல வந்து நான் இப்ப ஒரு ஒரு சில விஷயங்கள் கதைக்க இயலாது. இப்ப சில விஷயங்கள் வந்து யோசிச்சு கதைக்க வேண்டிய நிலைமை. ஆனா இவங்கிட்ட எல்லாம் வந்து ஒரு உரிமையா ஒரு அம்மாட்ட வந்து நான் எப்படி பேசுவேன், அதே போல வந்து இவங்களோட வந்து ஒரு ஒரு உரிமையா வந்து கதைக்கிற அளவுக்கு வந்து கடவுள் என்னை வந்து உயர்த்தி வச்சிருக்கார். அவங்களோட கண்ணில் வந்து எனக்கு வந்து தயவு பெற்று தந்திருக்கார். ஒவ்வொரு நாளும் பேசுவோம் ஒவ்வொரு நாளும் பேசுவோம். காலையில குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் இரவில் 3 பேராக்களோடையும்
பேசுவேன் நானே. இப்போ ஒன்றை விட்டு ஒரு நாள் கதைக்கலான்றாலும் அவங்க கால் பண்ணி காய்ப்பாங்க, அம்மா என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு, என்ன உங்களோட வயசு வந்து பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு தடுமலா அப்படின்னு வந்து நீங்க சுடு தண்ணியை வச்சு இப்படி வந்து குடிங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி எனக்காக வந்து ஒரு 3 பேர், அதாவது இன்னும் ஒரு 2 பேர் இருக்கு. இந்த வீடியோல வந்து நான் யாரையும் சொல்லாம விட்டுட்டேன்னு சொன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. நான் மறந்ததை தாண்டி சில பேரை மறந்திருக்கலாம், பிள்ளைகள் விடுறதானே மறந்திருக்கலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாயில வருகிற டக்குல இந்த நாடுகள், ஏன்னா வெளிநாடுகள் வந்து நம்ம யூஸ்வலா வந்து யூஸ் பண்றோம் இல்ல, எடுத்த உடனே வந்து வாயில வர விஷயங்கள் கனடா, ஆஸ்திரேலியான்ற மாதிரி வேற ஒரு நாடுகள் வரல. அப்ப உண்மையாவே இந்த வீடியோல ஒரு தேங்க்யூ சொல்றேன் நானே. உண்மையா இவங்க வந்து ஒரு சொந்தம், எனக்காக இருக்கிற ஒரு சொந்தம். இப்போ காலையில் கூட ஜெர்மனி அம்மா கால் பண்ணி ஆண்டவர வசனங்கள் எல்லாம் சொல்லி எனக்காக வந்து ப்ரே பண்ணி விட்டாங்க, எனக்காக ஜெபிச்சு விட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த லைஃபுக்கு வந்து என்ன தேவை இருக்குது, நான் வந்து எப்படி ஓடிக்கொண்டிருக்கேன், என் உண்மையான பிரச்சனை வந்து என்ன, எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கு வந்து என்ன வீடியோ எடுக்க போகிறேன்ன்றது அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போல் நானும் அவங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். அதே போல் அவங்களும் என் பர்சனல் லைஃபுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிஃப்டாக வந்து இருக்கலாம், என்னை உற்சாகப்படுத்துகிறா இருக்கலாம், ஒரு காசாக இருக்கலாம், மகன் ஒரு கொஞ்சம் காசு போடுறேன், இதை நீங்கள் உங்களோட செலவுக்காக வச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லி எனக்காக வந்து தார காசாக இருக்கலாம். இப்படி அவங்களோட சப்போர்ட்டும் தான் இந்த யூடியூப்பை வந்து எனக்கு கொண்டு போய் நடத்துறதுக்குரிய ஒரு பெரிய ஒரு சக்தியாக வந்து இருக்கு. இல்லைன்னு சொன்னால் உண்மையாகவே இதை வந்து நான் கண்டினியூ பண்ணி கொண்டு ஓட இயலாது. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் தான். நான் கிறிஸ்டியன். அப்போ என் ஏசப்பாட சுத்த கிருபை தான் வந்து இவ்வளோ நாளைக்கு வந்து இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பில் வந்து இவ்வளோ காலத்துக்கு வந்து ஒரு நிலைச்சு நிற்கல. இவ்வளோ காலம்ண்டா நான் என்னது சொல்கிறேன்டா, ஒரு 9 மாதங்கள் தாண்டி ஒரு வருஷம் சரி இந்த இருக்கிற ஃபீல்டில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிற காரணம் கடவுளோட சுத்த கிருபை. அவர் என்மேல் வச்ச பெரிய பேர் அன்புன பெரிய ஒரு பாசம். அந்த அன்பின் நிமித்தம் எனக்கு கிடைத்த நல்ல உறவுகள். உண்மையாவே அவங்களுக்கு எதுமுண்டா என்னால வந்து தாங்கி கொள்ளல, நான் வந்து துடிச்சு போயிடுவேன். அதே போல எனக்கு எதுமுண்டு சொன்னா அவங்களால தாங்கி கொள்ளலாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவுகளை இந்த யூடியூப் வந்து எனக்கு தந்துருக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். உண்மையாவே அவங்களோட பேர் வந்து எந்த வீடியோவாக இருக்கலாம், எந்த யூடியூப்பாக இருக்கலாம், எதுலேயுமே வந்து நான் வந்து சொல்ல போகிறதும் இல்லை, சொல்லவே மாட்டேன். அதே போல் அவங்களும் வந்து என்கிட்ட ஸ்டார்டிங் கதைக்கக்குள்ளேயே வந்து கேட்ட விஷயம், எந்த காரணத்தையும் கொண்டு நீங்கள் எங்களோட பேரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்ல வேணாம், ஏன்டா அது எங்களுக்கு பிரச்சனை. அப்போ வந்து நீங்கள் வீடியோவில் நீங்கள் எங்களோட பேர் இதுதான்ன்றதை வந்து நீங்கள் பாவிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதே போல் ஆஸ்திரேலியாலேயும் ஒரு அம்மா வந்து இருக்கிறாங்க, இப்போ கதைச்சு கொண்டு போக்குள்ள வருது. அவங்க வந்து ஒரே கதைக்குள்ளாட்டியும் இருந்துட்டு ஒருக்கா கதைப்பாங்க. அவங்களும் எனக்கு நிறைய விதத்தில் உதவி வந்து செஞ்சுருக்கிறாங்க. ரைட், இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் வந்து விஷயத்துக்குள்ளே வாரேன். ட்ரிங்கோ அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி கதைக்க போகிறேன். ட்ரிங்கோ அம்மாவுக்கு கால் பண்ணி கழிச்சிட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கேட்டுட்டு அவங்களுக்கு மாதாந்த உதவி வந்து ஒரு 20,000 ரூபா காசு வந்து கனடா நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து வளமையாகவே வந்து ஒரு 2 மாதம் 3 மாதமாக தொடர்ச்சியாக அவங்க தான் வந்து அனுப்பி கொண்டிருந்தது. அவங்க வந்து இந்த மாதமும் 20,000 ரூபா காசு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த இருக்கிற ட்ரிங்கோ அம்மா கொடுங்க, அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுக்காக அவங்களுக்கு பயன்படும்னு சொல்லி. அப்போ அந்த காசை இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ட்ரிங்கோ அம்மாட்ட கதைச்சு போட்டு ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ அந்த கதைக்கிற விஷயத்தையும் நான் இதுலேயே வந்து ஆட் பண்ணி போடுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாவம். ஹலோ மாமா, பொலிசிந்தலா கத்தாரனே. ஓ, பொலிசிந்தலா கத்தாரனே. ඔයයි නම මොකක්ද? හලෝ, ඔයාගේ නම මොකක්ද? හරි හරි, ඔය කොයිද ඉන්නේ? ඔයාට බැටි බොයිස් කියලා දන්නවද? එයා කොහමද? பாத்தீங்களா, என்னதான் நடந்தாலும் வந்து அந்த என்ன சொல்றேன், சண்டை பிடிச்சா நானும் சண்டை பிடிப்பேன், கேம கேட்டா நானும் கேம கேட்பேன் நினைக்கீங்க.
என்னது சிங்களத்தால சும்மா எனக்கே ஒரு 2-3 சிங்களம் தான் தெரியும். அதுல வந்து நான் உங்கள்கிட்ட இப்ப காய்க்கிறேன், நீங்க அதுல 1008 கேள்வி கேட்டா அப்படி ரிப்ளை பண்றேன். இது என்னம்மா செய்றீங்க? என்ன நடக்குது? என்ன செய்றீங்க? படுத்துருக்கீங்களா? இது என்ன கதை சொல்றப்ப? நான் இவ்வளவு நாள் வாரேன் கதைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வயசை கேக்குறீங்க, மதிக்கலையா அவ்வளவுக்கு? நான் வந்து இங்க வெளியில வந்து நம்ம இப்ப என்னண்டா இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் வரையலாம வந்து சிச்சுவேஷன் வந்து இருக்கு. என்னடா எனக்கு கொஞ்சம் விலங்கு நான் காய்க்கிறேன் காத்து பீச்ல நிக்கிறேன். நம்ம என்னன்னு சொன்னா இந்த மாசம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கொள்ளையிலாம இருக்கு. சரியா? அப்ப நான் வந்து இந்த மாசம் மட்டும் நான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து காசு போடுறேன். அடுத்த மாசம் பாரு. அதான் அடுத்த மாசம் வந்து அம்மா வந்து பார்க்க வாரேன். சரியா? அப்ப இந்த மாசம் வந்து நான் உங்களுக்கு இப்ப வந்து ஒரு 20,000 ரூபாய் காசு போட்டு விடுறேன். அம்மாக்கு வந்து அந்த கனடா அம்மா தான் உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? இப்ப உங்களோட கையில இப்ப எவ்வளவு இருக்கு? சிலவுக்கு இருக்கா கையில காசு? இருக்கா? சரி சரி. அப்ப எங்க கிட்டையா? ட்ரிங்கோலியா? இந்த கடல் இல்லம்மா, நான் கல்லடி பீச்ல நிக்கிறேன். நீங்க பரவாயில்ல. சரியாம்மா, அதான் இந்த மாசம் மட்டும் வரல, நான் அடுத்த மாசம் வந்து நேர்ல வந்து பாக்குறேன். சரியா? சரி, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க தானே? நானும் அந்த அண்ணாட வீடியோல பார்த்தேன், நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்ப சரி, அப்ப நான் அடுத்த மாசம் வந்து பாக்குறேன். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுறீங்களா இல்லாட்டி எப்படி? எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க அப்படியே புத்தகத்தை முன்பக்கத்தை. இல்லாட்டி வீடியோ கால் எடுக்கவா? காட்டுறீங்களா? தாத்தா வரணும். தாத்தா வந்து போன் எடுங்களா எனக்கு? விளங்கல. சரிம்மா, சரி சரி. தாத்தா வந்து நடுங்க எனக்கு. சரி, நான் வைக்கிறேனா? இல்லம்மா, நான் வந்து ஒரு வீடியோ மூலமாக வீடியோ ஒன்று எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு அந்த காசு அனுப்புறத போடணும் தானே? நான் வீடியோ மூலமா தான் இப்ப உங்களோட கழிச்சு கொண்டிருக்கிறேனம்மா. இப்ப என்னண்டா, இப்ப உங்களுக்கு இந்த காசு அனுப்புற வீடியோலயே அப்படியே போட்டுருவோம்னு சொல்லி பாக்குறேன். அப்ப எனக்கு தாத்தா வந்த உடனே எனக்கு கோல் எடுங்க. சரியா? சரி சரிம்மா. சரி, அக்கௌண்ட் நம்பர் அனுப்புனீங்கன்னா நான் காசை போட்டு விட்டுருவேன். சரியா? சரி 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 சரி. அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து இருக்கிறாங்க. மேலே வந்து ஒரு ஷாப்பிங் பேக்கில் வந்து அக்கௌண்ட் புக் வந்து இருக்காம். அப்போ அதை வந்து எடுக்கிறதுக்கு தாத்தா வரணும்னே. அப்போ அவர் வந்ததுக்கு பிறகு தான் வந்து அந்த புக்கை வந்து எடுத்து தருகிறார். அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் காசை போடணும். நான் அந்த காசு போடுற விஷயத்தையும் வந்து இந்த வீடியோ மூலமாக அப்டேட் வந்து பண்ணுறேனே, வீடியோ மூலமாக போட்டு விடுறேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னட்ட வந்து இன்னும் நிறைய கேள்விகள் இந்த லைஃப்பை பற்றி கேட்கணும், அப்படி இப்படி கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் மூலமாக வந்து போடுங்க. அதே போல் ஹெல்பிங் வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். நாங்கள் செய்வோம். அம்மா, இந்த காசு போட்டுட்டேண்ணா. ஓ, காசு போட்டுட்டேன். 20,000 ரூபாய் போட்டிருக்கேண்ணா. சரி சரி. நான் காசு போட்டு காசு ஆமா, நான் கதைக்கிறேன். நம்ம கதைக்கிறேன் கொஞ்சம் கேளுங்களேன்.
ஆமா என்னண்டா நாங்க வந்து இப்ப உங்களுக்கு போட்டுட்டேன் சரியா அம்மா ஹலோ உங்களுக்கு காசு போட்டுட்டேன் இது வந்து அந்த உங்களுக்கு மாதாந்தம் வந்து அந்த ஒரு அம்மா ஒரு ஆள் தருவா தானே கனடால இருந்து அவங்க தான் இந்த காசு வந்து போட்டது அடுத்த விஷயம் உடம்ப வந்து பார்த்துக்கொள்ளுங்க என்ன ஓகே அடுத்தது உங்களோட நம்பரும் வந்து கேட்டாங்க அம்மா நான் உங்களோட நம்பரை கொடுத்துடுவேன் கால் பண்ணுவாங்க கதைங்க சரியா சரி ஆன்சர் பண்ணி கதைங்களா சரியாம்மா அடுத்தது காசு நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா இப்போ உங்களுக்கு மெசேஜ் பார்க்குற கஷ்டம் தானே அப்போ நீங்கள் பிறகு எப்பயாவது ஒருக்கா பார்த்துட்டு காசு எடுத்தா எனக்கு ஒருக்கா சொல்லுங்க சரியா சரியாம்மா சரி வைக்கிறேன் பாய் நான் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறேன் சரி பாய் ரைட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு வந்து கொடுத்துட்டேன் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் பாய்